கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்த சி.ஆர். சரஸ்வதி. ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட புதிய தொகுதி பல்லாவரம். தலைநகரை ஒட்டி அமைந்துள்ள இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். பல்லாவரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி. தமிழக சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 30வது இடத்தில் உள்ளது. தாம்பரம் வட்டத்தின் ஒரு பகுதி, புளிச்சலூர் செஷன்ஸ் டவுன், அனகாபுத்தூர், பம்மல், மீனம்பாக்கம் பேரூராட்சிகள், திரிசூலம், திருநீர்மலை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அதிகம் நிறைந்த பகுதியாக உள்ளதால் தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக வசிக்கின்றனர். அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றுபவர்களும் கணிசமான அளவில் உள்ளனர். பல்லாவரம் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,03,787. இவர்களில் ஆண்கள் 2,02,558 பேர், பெண்கள் 2,01,214 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தன்சிங், திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசனை 10,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதியும், திமுக சார்பில் இ. கருணாநிதியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீனிவாசகுமாரும், பாமக சார்பில் ஆர். வெங்கடேசனும் போட்டியிடுகின்றனர். திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் வழியாக மக்கள் மத்தியில் அறிமுகமான சி.ஆர். சரஸ்வதி 90களின் தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து கட்சி மேடைகளில் முழங்கியவர். தற்போது அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். வணக்கம், நான் சி.ஆர். சரஸ்வதி, பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர். நிச்சயமாக இந்த முகம் ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. என்னோடய கேரியரில் ஃபஸ்ட்டு சினிமாவிலேருந்து தான் ஆரம்பித்தேன். திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், நிறைய சீரியல்ஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதன் பிறகு எனக்கு அரசியல் ஆர்வம் உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பரம ரசிகை நான். தலைவருக்கு அப்புறம் அவருடைய ஒரே வாரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பெடுத்து இந்த கட்சி பிரச்சனையில் இருந்தப்போ பிளவுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒருங்கிணைத்து இரட்டையில சின்னத்தை தலைவர் உருவாக்கிய சின்னம் இழந்த ஒரு நிலைமை வந்தப்போ அதை மீட்டு அம்மா அவர்கள் இந்த கழகத்திற்கு பொதுச் செயலாளராக அதன் பிறகு 91 முதலமைச்சராகி அவர்கள் செய்த திட்டங்கள். ஸோ அம்மா அவர்கள் பெண்களுக்காக செய்கிற நிறைய திட்டங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த இயக்கத்திற்கு வரணும்னு ஆசைப்பட்டு 99 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்களை சந்தித்து அவர்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த கட்சியில் இணைஞ்சு தலைமை கழக பேச்சாளராக அம்மா அறிவித்து நிறைய கூட்டங்கள் பேச ஆரம்பித்தேன். 99, 2000, 2001 நிறைய பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள். அப்புறம் 2001 அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் வந்து அம்மா மீண்டும் முதலமைச்சராக உட்கார்றாங்க. அதன் பிறகு தொடர்ந்து கழக கூட்டங்கள், பிரச்சாரங்கள் பண்ணும்போது 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமூக வாரிய தலைவராக அம்மா என்ன அறிவித்தாங்க. தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டோட சேர்பர்சனாக அந்த சேர்மன் பதவி வந்ததுக்கப்புறம் அது அருமையான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா அந்த சமூக நல வாரியம் என்பது நிறைய தொண்டு நிறுவனங்களை உள்ளடக்கியது. அதனுடைய தொண்டு நிறுவன பணிகளே குழந்தைகள், முதியோர்கள், ஏழைகள், குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லங்கள் போன்றதெல்லாம் வரும். அதெல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, நல்ல வாரியம் அது. அதுக்கப்புறம் மீண்டும் அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சர் அமர்ந்த பிறகு மறுபடியும் எனக்கு அந்த வாரிய தலைவர் பதவி, அதே வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஊடகங்களில் பேசக்கூடிய வாய்ப்பும் ஸ்போக் பர்சனாக அம்மா கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து நான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்ததிலிருந்து எனக்கு உறுதுணையாக என்னை பெற்ற தாயை போல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா எனக்கு உறுதுணையாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, ஆதரவாக இருக்காங்க.
தலைநகரை ஒட்டியுள்ள பல்லாவரம் தொகுதி வளர்ச்சியடைந்து வரும் பல பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இங்குள்ள மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன பார்க்கலாம். பல்லாவரம் தொகுதியில் உள்ள புளிச்சலூர், அனகாபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் வளர்ச்சி அடைந்து வரும் பகுதிகளாக இருக்கின்றன. இப்பகுதிகளில் சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும், சிற்றுந்துகள் தடையின்றி இயக்கப்பட வேண்டும், தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்கப்பட வேண்டும் போன்றவை முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கின்றன. பிரச்சனைனா ரோடு சரியாக போடாமல் நிறைய பேர் இப்போ கூட பல்லாவரத்தில் கூட ஒருத்தர் ரோடு சரியில்லாமல் முருகன் ஸ்டோர் எதிர்க்கல தடிக்கு விழுந்து ஒருத்தர் இறந்தார். அவர் ஏன் இறந்தார், எதுக்கு இருந்தார் இன்னும் யாருக்கும் தெரியாது. கேட்டால் ரோடு தான் மாற்றி சொல்லிட்டாங்க. அது மாதிரி அங்கங்கே ரோடு குழியும் பள்ளமும் குழியும் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு சரி பற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ரோடு போடுறாங்க, அது 2 நாளில் பேத்துட்டு வந்துடுது. தரமான ரோடு, தரமான பள்ளி, தரமான இது வேணும். அதுதான் எங்களாம் எதிர்பார்க்குற ஆளுங்க. ஏரியாவில் 16 வருஷமாக குடியிருக்கிறோம். 16 வருஷமாக வீடு கட்டின்னு இருக்கோம். இந்த ரோடு ஒன்றும் போடவே இல்லை. சொல்லியாச்சு, எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், போடல. ஒரே குப்பையும் குப்பையுமாக இருக்குது. பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் சொல்லிட்டோம், மற்ற யூனியன் இது மாதிரியும் பண்ணிட்டோம். இன்னும் யாரும் சரியாக செய்யலை. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. தண்ணி சரியாக வரதில்லை. 15 நாள் 16 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறாங்க. சில நேரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, கொஞ்சம் தண்ணி வரும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விடுறாங்க. ஆக்சுவலாக எல்லா சங்கடத்தையும் சொல்லியாச்சு, சொல்லியும் அவங்க ஒன்றும் இது பண்ணலை. ஏரியாவில் மெயினாக இருந்ததுன்னா இந்த ரோடு தான் பிரச்சனை. இப்போ நாங்களே கடை அந்த பக்கம் வச்சுருந்தோம், இந்த காவா இது, அதனால தான் இந்த பக்கமே மாற்றுந்து. கொஞ்சம் எல்லாமே இங்கேருந்து வரவங்கன்னா இதை தாண்டி தான் போகிறாங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு தார் ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் மெயின். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அடிக்கடி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே. லாரி வாரத்துக்கு ஒரு நாளும் 10 நாளைக்கு ஒரு தடவை வருது. எங்கள் தொழில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பஸ் விட்டுருக்காங்க. இந்த மினி பஸ் தொடர்ந்து வரணும். எலெக்ஷனுக்கு அப்புறம் வரணும். யார் வந்தாலும் அந்த மினி பஸ் வரணும். அதான் இந்த தொகுதி மக்களோட ஆசை. ஏன்னா ஏற்கனவே பஸ் விட்டுருந்தாங்க, நடுப்புற நிப்பாட்டிட்டாங்க பஸ்ஸை. திருப்பி இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விட்டுருக்காங்க. எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து பேடே போகிறதுக்கு பஸ் வசதி பண்ணணும். அது பண்ணாங்கன்னா தொகுதி இருக்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எல்லா ரோடும் இப்போ நல்லா போடுறாங்க. அதே மாதிரி நம்ம தண்ணி டேங்கெலாம் தண்ணிலாம் ஊற்றுறாங்க கரெக்டாக. இதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் கரெக்டாக எல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இங்கே பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கால்வாய் சிஸ்டம் இருக்குது. அதில் கொசு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். சாலை வசதியெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஓரளவுக்கு நல்லா செய்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் வேட்பாளரின் பரப்புரை உத்திகள், கட்சிகள் தரும் வாக்குறுதிகள் போன்றவை தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்லாவரம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளருமான CR சரஸ்வதியுடன் தேர்தல் பரப்புரை உத்தி மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்து நம் செய்தியாளர் M மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பல்லாவரம் சட்டப்பேரவை தொகுதியில் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன சாதகமான அம்சங்களா இருக்கு? பல்லாவரம் பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே இரட்டை இலை சின்னத்தினுடைய கோட்டை. பல முறை இங்க வின் பண்ணியிருக்கு இரட்டையில. ஏன்னா புரட்சி தலைவர் MGR அவர்களே பரங்கிமலை தொகுதியில் நின்னப்போ பல்லாவரம்லாம் அதெல்லாம் இருந்தது, தாம்பரம் வரைக்கும். ஸோ என்னைக்கு புரட்சி தலைவர் இங்க நின்னாரோ அதுல இருந்து இது இரட்டை இலை சின்னத்தின் கோட்டை ஆயிடுச்சு. காலையில நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட ஒரு அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் வயதான அம்மா சொன்னாங்க, புரட்சி தலைவரே இங்க ஓட்டு கேட்டு போயிருக்காருங்க. அவர் கேட்டதுலேருந்து நாங்கள் இரட்டைலைக்கு தாங்க ஓட்டு போடுறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் எல்லார் வீட்லேயும் போயிருக்கு. நான் அதை சொல்கிறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். குழந்தைகள் படிக்கிற புக்ஸு 1ஆம் தேதி 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி அம்மா எல்லாமே கொடுக்குறாங்க. பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், ஷூஸு, யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் 10th போகும்போது சைக்கிள், அப்புறம் காலேஜ் போகும்போது லேப்டாப்பு, அதே மாதிரி ஏழை பெண்கள் கல்யாணத்தப்போ தங்கத்தாலி திட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் விலையில்லா அரிசி, எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி அம்மாவோட மிக்சி கிரைண்டர், ஃபேனுன்னு ஒவ்வொரு திட்டங்களும் அம்மா கொடுத்தது இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கு. இன்னொன்று மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனியொரு பெண்ணாக அம்மா போராடுறாங்க. எத்தனையோ சோதனை வந்தால் கூட அவங்க அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மக்களுக்காக, அதாவது அம்மா எப்போவுமே சொல்கிற ஒரே வார்த்தை, மக்களால் நான், மக்களுக்காக நான். அம்மாக்கென்ற ஒரு குடும்பமோ குடும்ப அரசியலோ கிடையாது. இன்னைக்கு மக்களுக்காக அம்மா வாழ்ந்து கொண்டிருப்பதனால் மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அம்மாவை நினைக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக மீண்டும் இந்த பல்லாவரம் தொகுதி அதிமுகவுடைய கோட்டை தான். இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க பெண்களும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் கூட தயாராக இருக்காங்க.
இப்போ ஏற்கனவே அதிமுக இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அதனால ஏதாவது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அது உங்களுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்கள் என்ன போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாலை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கு, வச்சிருக்க கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெரிய சவால்கள், அதிருப்தி அந்த மாதிரிலாம் இந்த தொகுதியில் நிச்சயமாக எதுவுமே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதிருப்தி அந்த மாதிரியோ இல்லை ரோடு போடலாம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பம்மல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல ரோடெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ அனங்காப்புத்தூர் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அனங்காப்புத்தூர், பம்மல், பொழிச்சலூர் எல்லா ஏரியாலையும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கு. மக்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு இப்போ பாலங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. குப்பை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிற ஸ்கீம் இங்கே பெருசாக இன்றைக்கி தயாராகிட்டு இருக்கு. பல போன 2009 சொன்னதில் நிறைய திட்டங்களை இன்றைக்கி நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த பரப்புரை உத்திகள்லாம் நீங்கள் கையாளலாம்? ஒரே பரப்புரை, ஒரே உத்தி, மாண்புமிகு அம்மா தான் முதலமைச்சர். அம்மா மீண்டும் முதலமைச்சர் அமரும் போது இன்னும் இந்த தொகுதி மக்கள் என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ நிச்சயமாக அந்த கோரிக்கையெல்லாம் அம்மா எடுத்து சொல்லும் போது அம்மா செய்து முடிப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. ஆகவே மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. அம்மா ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா செய்வாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு உண்டு. ஆக இந்த மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு பெற்ற நம்முடைய சின்னமும் நம்முடைய இயக்கமும் மீண்டும் அம்மா அவர்களை இந்த தொகுதியில் வெற்றி. ஏன்னா நான் அம்மா தானே வேட்பாளர், நான் இல்லையே. அதை என்ன சொன்ன நிழல், அம்மா தான் நிஜம். நிச்சயமா அம்மாவுக்கு இந்த தொகுதியை தருவது உறுதி. ஏற்கனவே அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த தொகுதியில் எத்தனை சதவீதம் ஒரு தோராயமா அதிருப்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லைங்க. அதிருப்தின்னு சொன்னா திமுக காரங்க தான் சொல்லணும், மக்கள் இல்லை. நிச்சயமா இந்த திமுகவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது இல்லை இது இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. பொதுமக்கள் கிட்ட அதிருப்தியை நான் பார்க்கல, நிச்சயமா நான் பார்க்கல. அப்படி அதிருப்தின்னு ஏதாவது மீடியாக்கள்லையோ இல்லை பத்திரிகைகளையோ சொன்னா நிச்சயமா அது திமுகவை சேர்ந்தவங்களா தான் இருக்கணுமே தவிர பொதுமக்கள் இல்லை. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு நேர்மையா சொல்லுங்க, எத்தனை சதவீதமா இருக்கும்? 100%. 100% வெற்றி கண்டிப்பா. பல்லாவரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசகுமார் தேர்தல் பரப்புரை உத்தி மற்றும் வெற்றி வாய்ப்பு பற்றி கேட்டபோது அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். எங்கள் பகுதியில் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, வேட்பாளர் ஒருவருடையும் நேரடியாக பார்த்து நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு வரோம். அந்த வாக்குகளை கேட்டோம். அந்த வாக்குகளை கேட்கும்போது அவங்க வேட்பாளரே நேரடியாக வர்றது முதல்ல எங்களை முதன்மையாக வச்சுருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் இது வேட்பாளர் நேரம் உடனே அவங்களே சில சமயத்தில் தொடர்பு கொண்டு என்கிட்ட எங்கள் பகுதியில் இந்த மாதிரி இது வேட்பாளர் நீங்கள் நேரடியாக வந்திருக்கிறேன்னாங்க, எங்கள் பகுதியில் பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகள் வைத்திருக்கிறார்கள், தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு நேற்று இரவு கூட நான் பிரச்சாரத்தை முடிச்சு 10:30 மணிக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசியிருக்காரு. இதே போல் தான் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வேட்பாளர் நேரடியாக வர்றதே எங்களுக்கு பலமான கருத்துரை. இது அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விடயம். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பிரதிநிதி மக்களுடைய குறைகள் நேரடியாக கூட பார்க்காதவன், நம்ம வேட்பு கேட்கும்போது கூட பார்க்காதவன் 5 ஆண்டுகளுக்கு எப்படி நீ போய் கேட்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் இது நேரடியாக நான் ஒரு வீட்டுக்கும் போயிட்டு இது கேட்குறேன். இதுதான் எங்களுக்கு பலமான கருத்துறோம். மாற்றம் வேண்டும், மக்கள் 2 கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும்போது தனிப்பெருமையாக தனித்துவம் வாய்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. எங்கள் அண்ணனின் பேச்சு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவருடைய நாக்கே எங்கள் வாக்கு. அதை முன்னிறுத்தி இங்கே குறைகளை வைத்துக்கொண்டு மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் தனித்தனியாக சந்தித்து அவர் குறைகளை நாங்கள் கேட்டு அறிஞ்சு அதை தீர்க்கிறோம். அதுக்கான முயற்சியை தான் முதல் முயற்சியாக தான் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை நாங்கள் கேட்குறோம். இதுவே எங்களுக்கு பலமாக நான் கருதுகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு இதுவே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு குறித்து வேட்பாளர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஆனால் அரசியல் விமர்சகர் ஞானி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சிஆர் சரஸ்வதி அவர்களை நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் விவாதங்களில் என்னோட சேர்ந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த அளவில் தான் நேரடியாக தெரியும். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் அவங்க எதிர்த்தரப்பு அவங்கள ரொம்ப தூண்டாத போதெல்லாம் அமைதியாகவும் கண்ணியமாகவும் பேசக்கூடியவர்கள், வாதிக்கக்கூடியவர்கள். எதிர்த்தரப்பில் சண்டைக்கு போனாங்கன்னா பதிலுக்கு சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு இயல்பை தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி பழகுவதற்கெல்லாம் ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் எந்த அளவுக்கு பயன் தரணும்னு எனக்கு தெரியல. ஒரு நடிகராக அவங்க ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகமானவரானால் தொகுதியில் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவதற்கு அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் தான் அவர்களுக்கு பயனுள்ள விஷயம்.
ஆனால் அவர்களுடைய வெற்றி தோல்வி என்பது 2-3 விஷயங்கள் நான் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் மக்களுக்கு அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அல்லது திருப்தி இருக்கு இல்லையா, அது இந்த தொகுதியிலே அவர்கள் மேலே பிரதிபலிக்கும், அப்படிதான் நான் பார்க்குறேன். இது தவிர பல்லாவரம் தொகுதியை பொறுத்த மட்டும் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னா, நான் சென்னையில் பல்லாவரம் தொகுதி இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் வெள்ள பாதிப்புடைய விளைவு அங்கே இருக்கிற வாக்காளர்கள் மனதில் அதிமுகவை பற்றி எப்படிப்பட்ட சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அது அதிமுகவுக்கு எதிராக இருக்குமா சார்பாக இருக்குமா என்பது போக போகத்தான் தெரியக்கூடிய விஷயம். அதை பொறுத்து CR சரஸ்வதியுடைய வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கப்படும்.